உடைய வார்த்தை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. உடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் திருப்தியாக மன மகிழ்ச்சியோடு வீடு செல்ல உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று சின்ன சாமுவேல் கேட்டார், இதோ இருக்கிறேன் அடியேன், பேசும் கர்த்தாவே என்று. அதுபோல நீர் என்னோடும் எங்கள் அனைவரோடும் பேசும் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஒரு காலம் வீணாகாது ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை இங்கே அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் மட்டுமல்ல, ஒளிபரப்பில் ஆன்லைனில் பார்க்கிற தேவ பிள்ளைகள், அருமையான தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தூரத்திற்கும் நீர் தேவனாய் இருக்கிறீர் அப்பா. கடல் கடந்து செல்லுகிற இந்த கர்த்தருடைய வார்த்தை மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சத்தமா ஆமென். சரி, உங்களுக்காக உங்கள் நன்மைகளுக்காக நாங்கள் சுருக்கமாக ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பரிசுத்த வேதத்தில் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, எச்சரிப்பும் இருக்கிறது, கட்டளைகளும் இருக்கிறது, ஆலோசனைகளும் இருக்கிறது. எல்லாமே பைபிளில் இருக்குது. தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது, விஞ்ஞானமும் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிச்சது கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அது எப்படின்னா பைபிளை படித்து அவங்க அதை கண்டுபிடித்தார்கள். அதனால் ஆலோசனை அப்படி ஏற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆலோசனையாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நிருபங்களை பார்த்தால் அதிக இடம் பிடித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். சீடர்கள் லிஸ்டில் அவர் கிடையாது. இயேசுவின் சீடர்கள் அந்த வரிசையில் அவர் கிடையாது. கொஞ்சம் தாமதமாக வந்தார். இயேசு கிறிஸ்து பரலோகம் போன பிறகு சில நாட்களுக்கு பிறகு வந்தவர் தான் சவுல். பவுலாக மாறினார். அதற்கு பிறகு அவர் வாழ்க்கையில் உருப்படியாக சாப்பிட்டாரா, தூங்கினாரா, டவுட்டு தான். சிறப்பு இடம் பிடித்திருக்கிறார் பரிசுத்த வேதத்தில் அதிக நிருபங்களை எழுதி. எனவே நிருபங்கள் அனைத்தும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது தான். நம்ம அந்த நிருபங்களை படிக்கிறப்போ எவ்வளோ அருமையான வார்த்தைகள், நமக்கு ஆலோசனைகள், கட்டளைகள், புத்திமதிகள். ஏன்னா புத்திமதினாலே சிலருக்கு பிடிக்காது. நீ யார் எனக்கு புத்தி சொல்றதுக்கு அப்படின்றவாங்க. ஆனால் புத்தி சொல்லுகிறோம் அப்படின்றார். சில இடத்துல நீங்கள் பாருங்க, இதையெல்லாம் குறித்து நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். புத்தி சொல்லுகிற ஊழியத்தை கூட அவர் செய்திருக்கிறார். டீச்சர், as a teacher he acted. அதே போல ஆலோசனை சொல்லுகிறோம், ஒப்புரவாக்கும் ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போன அத்தனை கிருப வரங்களை அப்படியே பயன்படுத்தின ஒரு தேவ மனிதன். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது அவர் எழுதுகிறார், 1 தெசலோனிக்கேயர் 5:22 பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அவாய்ட் ஃப்ரம் ஆல் evil things. அங்க போய் பார்த்து செக்அப் பண்ணி அதுக்கப்புறம் நான் விட்டுறேன் அப்படி சொல்லலை. உன் மனசுல எப்ப அது தப்புன்னு தெரியுதோ விட்டு விடுங்கள். அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. இல்லை பரவாயில்ல, என்கிட்ட பரிசுத்தாவி இருக்குது, நான் மேற்கொள்ள முடியும், ரைட்டு, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனாலும் சில காரியங்களை விட்டு ஓட சொல்லுகிறது. விட்டு ஓடு, அது தனி சப்ஜெக்ட். பண ஆசையை விட்டு ஓடு, வேசித்தனத்தை விட்டு ஓடு, விபச்சாரத்தை விட்டு ஓடு, துர் இச்சைகளை விட்டு ஓடு. அங்க இருக்காத. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால தான் பேதுரு இயேசுவை மறுதளிக்க வேண்டியதாயிற்று. இருக்க வேண்டிய இடத்தில் அவர் இல்லை. கவனக்குறைவு. முதல்ல இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம ஒரு அம்மா வந்து கேக்குது, இயேசுவோடு இருந்தாயா, நீ இங்கேயா இருக்கிற, எனக்கு தெரியாது. அப்புறம் குளிர் காயற இடத்துக்கு போயிட்டார். பாத்தீங்களா, இதமா குளிருக்கு இதமா நெருப்பாண்ட போய் உக்காண்டார். பரிசுத்த அக்னி வேறம், அது சுட்டெரிக்கும். இது குளிர் காயற நெருப்பு, அங்க போய் உக்காண்டார். யாருக்கு எவ்வளவு அது சீன் நினைச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளை சீடன், யோசித்து பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா அதே சீடன் தான் தன் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அப்போஸ்தலர்களில் தலை சிறந்த மனிதராக மாறினார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வட்டாரம் சொல்லுகிறது சரித்திரம்.
முதல் போப் யார் என்றால் செயின்ட் பீட்டர். தலைகீழாக சிலுவையில் அறையும்படி கேட்டுக்கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்கு இரத்த சாட்சியாக மரித்தவர். நார்மலா சிலுவையில் அறையப்பட்டாலே பயங்கர கொடுமை. அவர் கேட்டு வாங்கினார், சரி கட்டினார். நான் இயேசு மறுதளிச்ச பாவி, என்ன அவரை மாதிரியே அறையாதீங்க, என்ன தலைகீழா அறையுங்கன்னு சொல்லி அவரே தான் கேட்டு அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கி ஒரு மன நிறைவோடு மன திருப்தியோடு அவர் கர்த்தருக்குள் இரத்த சாட்சியாக மரித்தார். இப்படி பார்க்கிறோம். அப்போ ஆரம்பத்திலே அதை சரி பண்ணிட்டா நல்லா இருக்கும். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா பிரச்சனையே கிடையாது. அப்போ பொல்லாங்காய் தோன்றுகிற எதுவா இருந்தாலும் பைபிள் அதுக்கு ஆதாரம் இருக்குதா கேட்பாங்க சிலர். சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள்ல இருக்குதா? ரொம்ப முக்கியம். அப்படி கேட்கிறப்பவே தெரிந்து அது தப்புன்னு. பொய் சொல்லக்கூடாதுன்னு பைபிள் இருக்குதா? ஏதோ சில முக்கியமான காரியத்துக்கு சொல்லலாம் இல்லையா? நோ எக்ஸ்கியூஸ் இன் பைபிள். அதான் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எது கேட்டாலும் பைபிள்ல ஆதாரம். அந்த காலத்தில் சினிமான்ற வார்த்தையே கிடையாது, கரண்ட் கிடையாது. வேதாகம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் கரண்ட் கிடையாது, சினிமா எப்படி வந்துடும்? அதுக்கு பதிலாக கேளிக்கைகள், களியாட்டு, ஆகாமிய கூடாரம் பைபிள் இருக்குது. ஆகாமிய கூடாரங்கள் இருக்கிறதை விட என் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அது தப்பா இது தப்பா அப்படி ஒன்றும் பைபிள்ல இல்லை. அப்படியெல்லாம் விதண்டாவாதம் பண்ணவே கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள். அதுக்கு தான் மனசாட்சின்னு ஒன்று வச்சிருக்கிறார் நமக்குள்ள. கர்த்தர் கொடுக்கிற சாட்சி நம்முடைய தூய மனசாட்சி. குறுக்கு கேள்வி, விதண்டாவாதம் பண்ணவே கூடாது. 3 வேளை சாப்பிடலான்னு பைபிள் இருக்குதா? சாப்பிட்றோமா இல்லையா? யோசித்து பாருங்க. 3 வேளை சாப்பிடலாமான்னு எங்கன்னா இருக்குதா ஐயா பைபிள்ல? எலியாவுக்கு ஆகாரம் காகம் கொண்டு வந்து கொடுத்தது 2 வேளை தான் கொடுத்தது, 3 வேளை கொடுக்கல. அப்போ அதை கேட்டா என்ன சொல்றீங்க? இட்லி சாப்பிடலான்னு பைபிள் இருக்குதா? அந்த காலத்தில் இட்லியே கிடையாது. அப்படிதான் சொல்ல முடியும். அதனால பொல்லாங்காய் தோன்றுகிற மகனே அங்க வேண்டாம். ஒரு கிளிக் கொடுப்பார். மனசாட்சி உணர்த்தும், மனசாட்சி உணர்த்தும். இந்த காரியத்தை பேசலாமா வேண்டாமா? வேண்டாம் மகனேன்னு பேசாத. நலமானதையும் பேசாமல் நான் அமைதியாய் இருந்தேன். அதான் பொறுமைக்கு சிறந்த பரிசு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜஸ்ட் பிளாஷ்பேக். நம்ம அவசரப்பட்டதனால எவ்வளவு ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அவசரம் அவசரம். அதை செய்து முடிக்கலன்னா அல்லது அதை பற்றி பேசுறேன்னா அவங்க இதயமே வெடிச்சிடும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். அது போதும். ஆறுதல் தேறுதல். சினிமா பைத்தியமா இருக்கிறீங்களா? பிப்ளிக்கல் பிலிம் பாருங்க, கருணாமூர்த்தி பாருங்க, இயேசு வரலாறு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கை வரலாறு. நான் ஒரு நாள் என் பேரும் பவுல், அவர் வாழ்க்கை வரலாறு பார்க்கலான்னு பார்த்தேன். 4 மணி நேரம் இங்கிலீஷில் தான் போகுது அது. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு எழுப்புதல் உண்டானது. 3 நாள் உபாசம் இருந்து ஜெபம் பண்ணா கிடைக்குமே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி. உங்களுடைய நெட்டு, இன்டர்நெட்டு, உங்க வாட்ஸ்அப் எல்லாம் கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்க செல்போன் இருக்குதுல்ல, செல்போன் இட் பிகம்ஸ் a சின்போன். அப்படி ஆயிடக்கூடாது. பாட்டு ஒன்று பாடி வெளியிடுங்க. எத்தனை வருஷம் உங்களை கிருபையா ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வருகிறார். சாட்சி ஒரு 5 நிமிஷம் சொல்லி போட்டு விடுங்க. உங்க நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு. எவ்வளோ புறஜாதி மக்கள் தோழிகள் இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள். அப்படி லேசா கொஞ்சம் கொஞ்சமா இயேசு பற்றி சொல்லுங்க. அதுக்கு பலன் உண்டு. இந்த கிறிஸ்தவ டெத்து, மரணம் எங்க நடந்தாலும் நாங்க ஊர்ல இருக்கிறப்போ நாங்க போயிருவோம். மைக்கை வாங்கி 1 மணி நேரம் சுவிசேஷத்தை அறிவிப்போம். அங்க கிறிஸ்தவங்க, இந்துக்கள், பொதுமக்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுதான் சரியான சான்ஸ். இலவச சுவிசேஷ ஊழியம். இயேசுனுடைய ரட்சிப்பை பற்றி பேசி முடிப்பேன். மரணத்தை பற்றி பேசுவேன். பேச பேச அன்னைக்கே இயேசுநாதருக்கு ஒப்பு கொடுப்பாங்க, மக்கள் ஒப்பு கொடுப்பாங்க. இந்த மரண வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க உங்க நிலைமையை யோசித்து பார். இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்? நான் எங்க ஆண்டவர் இயேசப்பா கிட்ட இருப்பேன், நீ எங்கே இருப்பாய்? அப்படிலாம் பேசுவேன். சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அறிவிக்கணும். அதற்கு மூல காரணம் நம்ம பரிசுத்தமா இருக்கும். என்னுடைய வார்த்தை, என் சிந்தனை, என் செயல்கள், however my holy life, purity life, it makes way to heaven.
வே டு ஹெவன். நீங்க பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா, பரலோகம் போறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா அதற்கு பரிசு உண்டு, அதான் பரலோகம். பாவத்தின் சம்பளம் மரணம், அப்ப பரிசுத்தத்தின் சம்பளம் பரலோகம். அப்படி வசனத்தை என்கரேஜ் பண்ணணும். ஒன்றுத்துக்கு ஒரு வசனம் நம்ம திருப்பி அதை யோசிக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம், பரிசுத்தத்தின் சம்பளம் பரலோகம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்ப அதே வசனத்துக்கு விளக்கம். சண்டை போடுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பிசாசின் புத்திரர் எனப்படுவார்கள். வேத வியாக்கியானத்திற்கு பஞ்சமே கிடையாது. அப்படி வியாக்கியானம் பண்ணி நீங்களே உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிக்கணும். நான் வேலூர் காட்பாடி ITIயில் தான் படித்தேன். செகண்ட் இயர் படிக்கிறப்ப தான் ரட்சிக்கப்பட்டேன். 1977 அக்டோபர் 8, அது 77 டிசம்பர் 4 பாஸ்டர் நெல்லையா ஆரோன் ஐயா கிட்ட சியோன் பெந்தகோஸ்தே சபை, அங்கே தான் பேப்டிசம் எடுத்தேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றேன். படித்து கொண்டிருக்கும் பொழுதே கிராமங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிச்சேன். கிராமங்களில் தெரு தெருவா போய் அறிவிப்பேன். கிறிஸ்தவ ஹாஸ்டலில் நான் படித்ததுனால 12:30 1 மணிக்கு வருவேன் ஹாஸ்டலுக்கு. வார்டன் எனக்கு சாப்பாடு வாங்கி வச்சிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி எனக்கு ஒத்துழைச்சாரு. ஆசை தேரம். வாலிப வயசுல அப்ப ஆரம்பிச்சது ஊழியம், இன்னைக்கு வரைக்கும் செய்யறோம். எனக்கு திருமணம் ஆவதற்கு 8 வருஷம் முன்னாடியே நான் வந்துட்டேன் ஊழியத்துக்கு 3 நேரமா. அந்த வாஞ்ச, அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த தாகம், அந்த வேகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இப்ப வரைக்கும் இருக்குது. 68 வயசுல கூட இருக்குது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வாலிபர்கள் என்ன செய்றீங்க? தெருவில் போய் நின்றுட்டு பேசிட்டு இந்த வீசிங் ட்ரபிள், இருமல், தும்பல் எல்லாம் வந்துட்டு வீட்டில் வந்து விழுந்துருவேன். வயசாகிட்டே போகுது. நான் சொல்றேன், வாலிபர்கள் நல்ல சுகமா கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன செய்றீங்க ஆண்டவருக்காக? நம்ம JYM சீல் ட்ராக்ஸ்ல கீழே பின்னாடி போட்டு ஒரு 100 பேருக்கு, வருஷத்துல ஒரு 100 பேருக்கு கொடுக்குறீங்களா? தெருவில் நின்று சத்தம் போட்டு வெக்கம் இல்லாத பேசுறீங்களா? யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக பரலோகத்தில் பலன் இருக்குது. நான் உண்மையா சொல்றேன், என்கிட்ட பரிசுத்தம் இருக்கிறாரு. இந்த பணத்தை கட்டி மாசத்துக்கு 5000 4000 சொல்லி ஜிம்முல போய் பணத்தை கட்டிட்டு மாசம் மாசம் எக்ஸசைஸ், வேறனா ஃபிட்னஸ் மிஷினை ஆன் பண்ணிட்டு நடக்கிறான் அங்கேயே நடந்துக்கிறான். அதுக்கு 4000 ரூபாய் மாசம். ஐயா, அதே இயற்கையாகவே நடந்து போய் கைப்பிரதி கொடுங்க. கிராமத்தில் போய் சத்தம் போட்டு பேசுங்க. எத்தனையோ வீட்டில், கிறிஸ்துவ வீட்டில் இந்த நடக்கிற, அதுக்கு என்ன மிஷின் பேர் தெரியல, அந்த நடக்கிற மிஷினு சும்மா கெடுக்குது, சும்மா மூடி வச்சு கெடுக்குது. என்னன்னா கொஞ்ச நாள் தான் அது இன்ட்ரெஸ்ட், அப்புறம் கிடையாது. இயற்கை நடை, வாக்கிங். கிங்கிலே ஒஸ்தி கிங்கு வாக்கிங். நடந்து போ, கைப்பிரதி எடுத்துன்னு நடந்து போ. நாங்க பேக் மாட்டிக்கிட்டு கைப்பிரதி எடுத்துக்கணும் மைல் கணக்கில் போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். கைப்பிரதி நான் பேசி முடிக்கிறதுல என்னுடைய மகன் அந்த ஏரியாவில் கைப்பிரதி ஃபுல்லா கொடுத்துட்டு வந்துருவார். ஆபத்தான இடம் அங்க அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அப்படி. அவங்க நமக்கு பயப்படுறாங்க. புறஜாதி மக்கள் இருக்கிற கேஜி கண்டிகை, நான் சந்தி ஃபுல்லா ஜனங்க, மார்க்கெட்டு. ஒரு வாரத்தில் ஒரு உயரமான ஒரு சிமெண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஏறி நின்றுட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சரை வச்சுட்டு கார் மேல வச்சுட்டு பேசினேன். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ வார்த்தைகள் பேசி முடிக்கிறதுக்குள்ள என்னோட மகன் ஃபுல்லா கைப்பிரதி கொடுத்துட்டு வந்துட்டாரு. யாரும் அவரை ஒன்னும் அடிக்கல, திட்டல. இதை கேட்டுக்கொண்டதுல அப்படி அசந்து போயிட்டாங்க. பேசி முடிச்சுட்டு இன்னொரு கிராமத்துக்கு போலான்னு பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு இந்து சகோதரர், ஐயா என் உள்ளத்தை தொட்டது உங்க வார்த்தை, இயேசு எம்பெருமான் தான் உண்மையான தெய்வம். ஐயா நீங்க என்ன நேசிக்கிறது உண்மையா இருந்தா நான் ஒன்று சொல்றேன், அதை செய்வீங்களான்னாரு. ஐயா வீட்டுக்கெல்லாம் வந்து இப்போ பிரார்த்தனை பண்ண டைம் இல்லை, வேற எப்பனா பார்க்கலான்னு சொல்றேன். அது இல்லை, உங்களுக்கு ஒரு டீ 2 வடை வாங்கி தரேன், சாப்பிட்டு போங்கன்றாரு. இல்லை டைம் இல்லைண்ணா, இது ஒத்துக்கலைன்னா நான் நிம்மதியாக வீட்டுக்கு போக மாட்டேன்றாரு. யாரு? முனுசாமி. ஏசுதாஸ் இல்ல, முனுசாமி. அவர் உள்ளத்தில் ஏசு வந்துட்டாரா இல்லையா? சிம்பிள் திங் பட் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன செய்யறோம்? ஜீசஸ் யூத் மினிஸ்ட்ரி JYM உங்களை உற்சாகப்படுத்தவே கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு 100 கைப்பிரதி, அதில் நம்ம சீல் இருக்கணும். வருவாங்க, காலியான சேரெல்லாம் நிரம்பிடும். புது இடத்துக்கு போறதுக்குள்ள ஆத்துமாக்களை ரெடி பண்ணி வைக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார்.
கேட்பாரா இல்லையா? உன்னை இத்தனை வருஷம் காப்பாத்தின, +2 முடிச்ச, டிகிரி முடிச்ச, கல்யாணம் ஆச்சு, என்ன செய்த? எனக்காக என்ன செய்த? நீ ஜிம்முக்கு போனா பரலோகத்தில் இடம் பெருசா கொடுத்துருவாரா? நான் ஜிம்முக்கு போன ஆண்டவரே, அதனால எனக்கு என்ன சந்தோஷம்? நீ சுகமா தானே இருந்த, ஜிம்முக்கு போய் சுகமா இருந்தே, எனக்காக நீ என்ன செய்த? ஆஸ்துமா வியாதி, டிபி நோயாளி, கேன்சர் வியாதி, நிக்க கூட பலம் இல்லாதவங்க டக்குன்னு பக்கத்துல ஒரு சேர் வாங்கி போட்டுக்கணும் உட்காந்து தெருவில் பேசிட்டு போறாங்களே, மகனே மகளே உனக்கு நான் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? கண்டிப்பா கேட்பார். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் அந்த ஜிம்முக்கு செலவு பண்ற பணத்தை நிறுத்து, இந்த மாதிரி செய், ஆண்டவருக்காக செய், கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு சுகமே நடந்து போய் சுவிசேஷம் அறிவிச்சாதான் அன்னைக்கு நிம்மதியா தூக்கம் வரும், ரொம்ப நல்லா இருக்கும், மனசுக்கு இதமா இருக்கும். அப்படி இதமானதை நலமானதை தேடுங்கள். சின்ன 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 காரியம் தான், இதுலதான் பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எதையாவது செய்யுங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க. ஃபாதர் பாண்டாரு ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. யோசித்து பார்க்கிறோம். 1 பேதுரு 2:11 பொல்லாங்காய் தோன்றுகிறத விட்டு விடுனாரு. அப்படின்னா ஒரு சில பொல்லாங்கு ஃபுல்லா சொல்ல முடியாது, டைம் இல்ல, ஒரு சில. 1 பேதுரு 2:11 பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாத்தீங்களா, பேதுரு சொல்றாருங்க, மாமிச இச்சைகள் ஒரு காலம் நம்ம முன்னேற விடாதியா. மாம்ச இச்சைகள் இருந்தாவே பாடலாம், எல்லாம் பண்ணலாம், பரிசுத்தமாக இருக்கிறாருன்னு கூட சொல்லிக்கலாம், கையை தட்டலாம், பல்ட்டி அடிக்கலாம், உரலாம் பெறலாம். பரிசுத்தாவியை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளம் இது அல்ல, இது உங்களோட தான், இட்டனால் உங்களுக்குள்ள. இயேசு கிறிஸ்து கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் கொடுத்தப்ப அவர் படிக்கிறார், அவரை பற்றி அவரே படிக்கிறார். என்ன படிக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். What is the sign? What is the symptom? To preach gospel to poor people. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்க, ஆறுதல் படுத்த, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பரிசுத்தப்படுத்த. இதுதான் உண்மையான அடையாளம். உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறாரா? அடையாளம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இல்லைன்னா பரிசுத்தாவி உங்ககிட்ட இல்ல, குறிச்சு வச்சுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும், மனம் நொந்து போய் கிடைக்கிறார்கள் உட்கார்ந்து ஆறுதல் சொல்லணும். அங்க போய் நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் அந்த பிரச்சனை, ஊண்டிங் பண்ணக்கூடாது, அது கர்த்தர் பண்ணுவார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆறுதல். ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போனா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? சுகத்திற்காக ஜெபிக்கணும், சுகத்துக்காக ஜெபிக்கணும். கைப்பிரதி கொடுத்துட்டு வாங்க, சுகமான பிறகு அவங்க அங்க வருவாங்க. சரிங்களா? நெவர் மேக் டாமினேட். அந்த தப்புக்கு தான் இந்த தண்டனை, அந்த தப்புக்கு தான் இந்த பிரச்சனை. அப்படி கிடையாது. நீதிமான்களுக்கு கூட தான் பிரச்சனை வருது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட தான் போராட்டம் வருது. யோபு ஒரு தப்பும் செய்யல, அவரை பற்றி பாராட்டோடு தோங்குது. யோபு புக்கு படிச்சீங்களா? எடுத்த உடனே பாராட்டோடு தோங்குற ஒரே புஸ்தகம் பைபிள்ல யோபு. உத்தமன், சன்மார்கன், நீதிமான், பக்திமான், அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வந்தது உலகத்தில் யாருக்குமே அப்படிப்பட்ட சோதனை வரலையே. ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் மரித்தார்களே, அப்பொழுதும் அவர் தன் உத்தமத்தை, தன் பரிசுத்தத்தை விட்டு கொடுக்கவே இல்லை, முறுமுறுக்கவில்லை. ஒரு குழந்தை அல்லது ஒரு மகனோ மகளோ மரித்தாலே அவ்வளவுதான், சர்ச்சுக்கு வர்றதில்ல, ஜேஓயா மீட்டிங்க்கு வர்றதில்ல. அட விடுங்க பிரதர், என்னால் முடியாது, என் குழந்தைய போயிடுச்சு. அதுக்கு உலகத்தில் நிறைய குழந்தை போகுது. யோசிக்கணும், உலகத்தில் வராத சோதனையா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதே போலதான் எல்லாமே. அவர் மரித்த பிள்ளைகளுக்காக மட்டும் அதை சொல்லவில்லை. சொத்துக்கள் பறி போனது, கல்தையர் சபேதர் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. வேலைக்காரர் வேலைக்காரிகளை பட்டத்தால் வெட்டி போட்டார்கள், எல்லாம் வாஷ் அவுட். அவர் உடம்புக்குள்ள உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது, அவ்வளவுதான்.
அப்ப கூட ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? போராட்டம், பிரச்சனை, துன்பம், அவமானம் எது நடந்தாலும் புன்னகையோடு ஸ்தோத்திரம் சொல்லுகிறீர்களா? அதான் சோதனையின் உச்சகட்டம். ஆண்டவர் அதை பார்க்கிறார். எப்பவுமே ஆசீர்வாதம், எப்பவுமே செழிப்பு, எப்பவுமே பணம், எப்பவுமே பொருளாதாரம். இயேசு சொல்லிவிட்டார், இந்த உலகத்தில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசி இருந்தாலும், ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அப்ப எது ஜீவன்? பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், எனவே சாவு எனக்கு ஆதாயம். Jesus Christ is my life, so death is my income, gain to me. தேகத்தை விட்டு பிரிந்து நான் இயேசுவோடு இருக்க ரொம்ப ஆசை. ஆசை சொல்லிட்டாரா இல்லையா? நான் ஆண்டவரிடத்தில் போய் சேர ஆசை. அருமையான ஒரு வார்த்தை. பைபிள்ல நல்ல ஆசைப்பட்டவங்க இருக்கிறாங்க, கெட்ட ஆசைப்பட்டவங்க நாசமா போனாங்க. பணத்தின் மேல் ஆசை அவுட்டு, பரிசுத்தத்தின் மேல் ஆசை பரலோகம். இயேசு சொல்றாரு, உங்களோடு கூட இந்த பஸ்காவில் பங்கு பெற ஆசையா இருந்தேன். அவர் மட்டும் தனியா சாப்பிடறதுக்கு ஆசை இல்லை, சீடர்களோடு சேர்ந்து. அதான் திருவள்ளுவர் சொன்னார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றில் எல்லாம் தலை. இப்ப திருக்குறள் எல்லாம் எடுத்துட்டாங்களோ, வந்தாலும் வந்துடும் அந்த மாதிரி ரூல்ஸ். யோசித்து பாருங்க, இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடு. இப்ப சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து சீடர்களோடு ஒரு ஐக்கியப்பட ரொம்ப நாளாச்சு இப்படி ஒன்னா உட்கார்ந்து சீடர்களோடு சாப்பிட்டு. இந்த பந்தி, ஐக்கிய பந்தி, பஸ்காவைன்றார். பஸ்காவை அனுசரிக்க ஆசையா இருந்தேன். யூதர்களுடைய பண்டிகைகளிலே ஒரு பிரதான பண்டிகை. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்ததுனால அந்த யூதர் பண்டிகையை, அந்த பஸ்காவை அவரும் அனுசரித்தார், அதற்கு கீழ்ப்படிந்தார். அதற்கு அர்த்தம் உண்டு. அவர் தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆவியினாலே ஒருவேளை மாம்சத்தில் துவங்கி இருக்கலாம், ஆனா ஆவியில முடிக்கணும். ஆவியில முடிக்கணும். அப்படியே வயசு ஆக ஆகவானா, ஐயா ஒரு மாசத்துக்கு ஒரு தப்பை விட்டா கூட எப்போ பரிசுத்தமா இருக்கலாம், அருமையா போய் சேரலாம். never enter into the heaven without holiness. அது செய்யறேன், இது செய்யறேன், பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்றேன், அதுவும் நன்மைக்கு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தத்திற்காக அர்ப்பணியுங்கள். போனது போட்டோம், அதை கர்த்தர் மன்னிக்கும்படி கேளுங்கள். நீங்களும் அதை மறந்துவிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுங்கள். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது எபேசியர் 6:9, நீதிமொழிகள் 15:1. இந்த ரெண்டு வசனமும் சொல்லுகிறது, எஜமான்களே, நீங்கள் அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். அவாய்ட் your hard words, கடுமையான வார்த்தைகள். யோசித்து பாருங்க, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கடுமையா இருக்க, மென்மையான சுபாவம் கொண்ட பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார்? புறாவுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க, பரிசுத்த ஆவி புறாவுக்கு. ஏன்னா அது இரக்க குணம் கொண்டதான், அது உடம்புல பிச்சை கிடையாதான், கசப்பு பித்தப்பை இருக்காதான் புறாவுக்கு. நம்ம உடம்புல பித்தப்பை நிறைய இருக்குது, பித்தப்பையில பித்த நீர் நிறைய சுரக்குது. அது நன்மைக்காக தான் பயன்படுத்தணும், நன்மைக்காக. யோசித்து பாருங்கள், கடும் சொல். கல்யாணமாகி 4 நாள் தம்பதியர் செல்லுகிறார்கள். புதுசுல மணமக்கள் கல்யாணமாகி 4 நாள், ஓ மை டார்லிங், how are you? ஓ வெரி ஹாப்பி, கர்த்தரே கொடுத்தார், எல்லாம் நல்லா இருக்கும் சாட்சி. கல்யாணமாகி 4 நாள்ல வாக்கிங் போறாங்க. மனைவி காலில் ஒரு கல் குத்திக்கிச்சு. அது எப்படி புது செருப்பு போட்டுன்னு போவாங்களே, கல் எப்படி, அதெல்லாம் வேணாம், கதையை கேளுங்க. கல்யாண பொண்ணு காலில் கல்லு குத்தி கொண்டது. ஐயோ ஐயோ ஐயோ, ஓ டார்லிங் வாட் ஹேப்பன்? அத்தான் காலில் கல்லு குத்தி கொண்டது. இதா காட்டு. கல்லை எடுத்து பார்க்கிறாரு. கல்லு, என் மனைவி காலை நீ எப்படி குத்தலாம்? சனினே, சி து,
யூ கம் டார்லிங், ஐ வில் டேக் யூ 24 hour ஹாஸ்பிட்டல். இது எத்தனாவது நாள்? கல்யாணமாகி 4th டே. 4 வருஷம் ஆச்சு. கணவன் மனைவி வாக்கிங் போறாங்க, கல்லு குத்திக்கிச்சு. அதே கல்லு இல்ல, வேற கல்லு. ஐயோ ஐயோ ஐயோ, அதே டைலாக் தான். இப்ப தான் மாற போகுது. ஏ சனின ஏன் கத்துற? அத்தான் கல்லு குத்தி பார்த்து வரதில்ல. அப்ப என்ன வார்த்தை? இப்ப என்ன? 4 வருஷத்திலே அன்பு குறையுது. அப்படியாப்பட்ட உலகத்தில் வாழறோம். யோசித்து பாருங்க. ஐயா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்றாங்க. ஆனா உண்மையான தெய்வீக அன்பு மரண பரியந்தம். கைத்தட்டு, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. மரண பரியந்தம் உங்கள் அன்பு மாறவே கூடாது. அன்பு உணர்ச்சியை சார்ந்தது அல்ல, அது தெய்வீக பக்தியை, பரிசுத்தத்தை சார்ந்தது. பரிசுத்தத்தை சார்ந்தது. சமயம் கிடைக்குதா? மனைவிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருக்கணும். புருஷர்கள் இருக்கிறீங்களா ஐயா? கல்யாணம் ஆன புருஷர்கள், மனைவிக்கு ஒரு உதவி செய்ய சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சிஸ்டர்ஸ் லிசன், கணவருக்கு சேவை செய்ய சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. நல்ல டைமுக்கு சாப்பிடுங்க. சகோதரிகள், உங்களுக்கு நல்ல காரியத்தை தான் சொல்றேன். டைமுக்கு நல்லா சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க. கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் எதுவுமே வராது எங்களுக்கு. அப்ப உங்களுக்கு ஒன்றும் வராது, இன்னும் நல்லா இருப்பீங்க. ரிலாக்ஸா இருக்கணும், வாழ்க்கை மன மகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். நல்ல தமாஷா பேச, ஜோக்கு சொல்லி புருஷன் வராருன்னா சிரிக்கணும். சிரிப்பு வருதோ இல்லையா சிரிச்சிடணும். எனக்கு சிரிப்பா வரல, என்ன ஜோக்கு இது? அப்புறம் அவருக்கு ரொம்ப ஃபங்க் ஆயிடுவார். சிம்பிள் திங் பட் வெரி இம்பார்ட்டன்ட். சாகர வரை உடன்படிக்கை. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நான் உன்னை நேசிப்பேன். அதை அப்பப்போ யோசிக்கணும். குடும்பத்தில் சரி, கடும் சொல் இருக்கவே கூடாதையா. அதனால தான் நிறைய பிரச்சனை. அன்பின் வார்த்தைகளை பரிமாறுங்கள், பாசமான வார்த்தைகளை பொழியுங்கள். வாழ்க்கை ஒரே முறைதான். உலகத்தில் தான் கணவன் மனைவி 2 பேருமே பரலோகத்துக்கு போனாலும் அங்க கணவன் மனைவியா வாழ முடியாது. அல்ல சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமான செய்தி இது. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில் இந்த வார்த்தை சொன்னேன். கணவன் மனைவி, கர்த்தருடைய பிள்ளைகள் 2 பேருமே பரலோகத்துக்கு போனாலும் அங்கே கணவன் மனைவியாக வாழ முடியாதுன்னு ஒரு பிரதர். அல்லேலூயா. அப்ப அவர் எவ்வளவு ஆசையா இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா, நல்லது தான். ஆனா அவரு அந்த காரணமா இருக்கக்கூடாது. காரணம் வேறவா இருக்கணும். குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் சொன்னாங்க பக்தர்கள். அதை இனிமே கடைபிடி. கடும் சொல்லு நம்ம வாயிலிருந்து பிறக்கவே கூடாது. மன்னிச்சிடணும். கணவர்கிட்ட இருக்கிற குறைய மன்னிக்கணும், மனைவி கிட்ட இருக்கிற குறைய மன்னிக்கணும். எப்போ பண்ண தப்ப திருப்பி இப்போ பேசிக்கொண்டு கிடக்க கூடாது. மன்னிக்கணும், மன்னிக்கணும், மன்னிக்கணும். இயேசுதான் நமக்கு முன் மாதிரி. ராத்திரி ஃபுல்லா தண்ணி கூட கொடுக்காத, தூங்க விடாம 6 பேர் விசாரிக்கிறாங்க. 6 பேர், அண்ணா, காய்பா, அப்புறம் ஒரு டீம், ஆரியர் சங்கம்னு பேர், அது சனகரிப்பு சங்கம், ஆரியர் சங்கம். அப்புறம் பிலாத்து, ஏறது, மறுபடியும் பிலாத்து. கடைசியில் பிலாத்து கிட்ட தான் திருப்பி வருது. அவர் பார்த்தாரு, என்னடா சும்மா நம்பிக்கிட்டே வருது. 2வது முறை தான் வந்திருக்குது. தீர்ப்பு சொல்லிட்டார், சிலுவை மரணம் தீர்ப்பு. அவ்வளோ பண்ணியும் சிலுவையில் தொங்குறப்போ பிதாவே இவர்களுக்கு மன்னியணும். இந்த மாதிரி யாரையான பார்க்க முடியுமா? உலகத்தையே ஒரு உலுக்கி விட்டது அல்லவா இந்த வார்த்தை. இப்படி ஒரு சாதாரண மனிதன் பேச முடியுமா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அந்த ஒரு வார்த்தை மன்னிச்சிடும். பகைவர்களையே மன்னிக்க முடியுமானார். சொந்த மனைவியை, சொந்த கணவரை, சொந்த பிள்ளைகளை மன்னிக்க முடியாதா? மன்னிக்கணும். நீங்களே சாபம் போட்டுறாதீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை. பிள்ளைகள் ஏதோ தப்பு பண்றாங்கன்னா நீங்களே சாபம் போட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்களுக்கு உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்து அந்த சாபத்தை நிவர்த்தி ஆக்கணும். பிள்ளைகளை பக்தியில வளர்க்கணும், அதான் முக்கியம். நெக்ஸ்ட், கோயிங் ஸ்பீட்லி. சங்கீதம் 37:8. கோபத்தை படிங்கம்மா, படிங்க. கோபத்தை, உக்கிரகத்தை விட்டு விடுங்கள். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உங்களுக்கு வேண்டாம். என்ன அருமையான வார்த்தை பாத்தீங்களா? எவ்வளவு புத்திமதி சொல்றாரு.
இயேசு கிறிஸ்து கோபமே படக்கூடாதுன்றாரு. பவுல் அப்போஸ்தலன் கொஞ்சம் சலுகை கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? கோபப்பட்டுக்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. கண்டித்து பேசுறதோட க்ளோஸ், முடிச்சிடணும். எனக்கு ரொம்ப நாளா ஜெயிலுக்கு போறதுக்கு ஆசை. கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பெங்களூர்ல அக்ராரம் பெரிய சிறைச்சாலை, அங்க ஒரு போதகர் மூலமா ரெக்கமெண்ட் பண்ணி அங்க இருக்கிற கைதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கொண்டு போனார். எனக்கு ரொம்ப ஆசை. பைபிள் தவிர இது எல்லாம் வாங்கி அங்கே வச்சுக்குவாங்க. செல்போனு, வாட்சி, மணி பர்ஸ் எல்லாம் பைபிள். ஏன்னா அங்கே பிரிச்சரா ஃபாதராக போகிறதுனால அவங்க பைபிள் மட்டும்தான் கொடுப்பாங்க. 2 மணி நேரம் டைம் தந்துடுவாங்க, கையெழுத்து போடணும். எல்லாம் முடிச்சுட்டு அனுப்புகிறாங்க. அண்டர் கிரவுண்டில் வாலிபர்கள் 200 பேருக்கு மேலே உக்காந்துக்கிறாங்க. என்னை அழைத்து கொண்டு போன போதகர் என்னை அறிமுகப்படுத்தி, ஃபாதர் வந்திருக்கிறாரு, உங்களோட பேசுவார். ஜெயில் கைதிகளுக்கு என்ன பேசுறது? ஆண்டவர் திடீர்னு உணர்த்தினார், பரலோகத்தை பற்றி பேசு. ஏன்னா அவங்களுக்கு அதான் இப்ப தேவை. ஒரு சிலர் தப்பு செய்துட்டு வந்திருக்கிறாங்க, சிலர் நிரபராதிகளா. 2 மணி நேரம் பேசணும்னா இப்ப அது சொல்ல முடியாது. கடைசியில் ஆல்டர் கால் கொடுத்தேன். 3/4 பாகம் முட்டி போட்டு அழறாங்க. ஏசப்பா, நான் பாவி, நான் என்னை தூக்கிலிட்டாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட வந்து சேரணும். எல்லாம் நல்லா கண்ணீரோட தாரதாரையா அவங்கள நிறுத்துறதே கஷ்டமாயிடுச்சு. ஒருத்தன் வந்து சொல்றா 2 மணி நேரம் முடியுதுன்னு, இன்னொருத்தர் சொல்றா இல்லை கொஞ்சம் டைம் கொடு, அப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க. ரொம்ப திருப்தி. அப்பா, நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டீங்க, உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட் ஏ டைம்ல 200 பேருக்கு மேல ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆய்வு ஒன்று நடத்தினேன். சரி, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. எதனால நீங்க ஜெயிலுக்கு வந்தீங்க அதை மட்டும் கேட்டேன். கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, உங்க பேரை ஜேம்ஸ்ல எழுதிட்டார், ரைட்டு, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுங்கன்னு. ஒருத்தரும் சொன்னது என்ன தெரியுமா? கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேங்க. கொஞ்சம் கோபத்துக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு தூரம் ஆயிருக்காது. ஐயா, கோபம் கொஞ்சமா இருக்கிறப்ப நான் எழுந்து டீ குடிக்கிறதுக்கு போயிட்டு இருந்தா கூட இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை வர்றப்ப அவர் டக்குன்னு போகலான்றத ஒத்துக்கிறார். இப்பதான் கோபம் 2 பேரும் ஊசி ஏற்றி விட்டாங்க. மனைவி இவருக்கு, இவர் மனைவிக்கு. ரொம்ப ஓவரா போகுது, கோபம் உச்ச கட்டம், எல்லாம் பிரஷர் சுகர் ஏறுது. பக்கத்தில் இந்த கத்தி எட்டு வெட்டி போட்டையா எங்க மனைவி, கட்டுமாரியை போட்டு அடிச்சு போட்டையா, தண்ணீர் போட்டு முக்கிட்டு. எதனால? கோபத்தினால. கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய அவங்க வருத்தப்படுறாங்க பாருங்க, அவங்க பண்ண தப்புக்கு. சரி, இப்ப என்ன பண்றது, போனது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நான் புறப்பட்டு வர்றேன். இவ்வளோ தூரம் வந்தீங்க, ஏசப்பா சேவை நல்லா செஞ்சீங்க, சாப்பிட்டு போங்க. அப்படியா? ஜெயிலில் எனக்கு கூட சாப்பாடா? ஆமா, சாப்பாடு கொடுத்தாங்க பாரு, கிளாஸ் ஃபுட்டுயா, அந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல. சரியான சாப்பாடு. நான் கேட்டேன், எனக்கு மட்டுமா இது? இதே மாதிரி தானே எல்லாருக்கும்? இதே மாதிரி. அப்பதான் யோசித்தேன், இங்கே வந்துடலாம் போலக்குத. வெளியே ரோட்டில் வந்து ஒருத்தனை போட்டு தள்ளிட்டா கொண்டு போயிடுவாங்க. அதுக்காக நம்ம போயிட முடியுமா? அவ்வளோ சிறப்பாக கவனிக்கிறாங்க. சரி, இது இப்போ ஞாபகம் வந்தது, லிஸ்ட்லேயே கிடையாது. கொஞ்சம் கோபம் வர்றப்ப கொஞ்சம் தள்ளி போயிருங்க. நடைமுறை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரவே வராதுன்னு நான் சொல்ல முடியாது இல்லையா? எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை கூட, ஒரு சண்டை கூட, ஒரு கோபம் கூட வந்ததே இல்லை. 35 வருஷமா ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் மனுஷனே கிடையாது, தெய்வம். காலில் விழுந்து கும்பிட்டுடலாம். கரெக்ட் தானே? நான் கோபம் வந்திருக்குது. முந்தின நாள் கூட நான் கோபப்பட்டுக்கிறேன், காரில் வர்றப்ப கூட கோபப்பட்டுக்கிறேன், ஒத்துக்கிறேன். இப்படியாவது என் பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிட்டோம். ஆனா அடுத்த செகண்ட் நான் அன்பா பேசிடுவேன், அவ்வளவுதான். 1 நிமிடம் அவருடைய கோபமோ 1 நிமிடம். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் ஏன் இவ்வளவு பிரச்சனை? கோபம் வராத பாத்துக்கலாமே. சிரிச்சிருங்களா? உங்க வீட்டுக்காரர் கோபமா பேசுறாரு, அத்தான் நீங்கள் என்ன கோபப்பட்டாலும் உங்க முகம் அழகா இருக்கிறது சொல்லி பாருங்க. இது வரைக்கும் கடைபிடிச்சுக்கிறீங்களா? இல்லையே. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு தம்பதியரை பார்த்ததே கிடையாது. அப்படி சொன்னீங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கு தான் பெரிய இடம். என்ன, உனக்கு தான் கோபம் வருமா? எனக்கு வராதா? கேட்டுருவா இல்லையா? உன்னை விட நான் சம்பளம் அதிகமாக வாங்குறேன் தெரியுமா? இருக்குது. என்ன ஒன்றும் சும்மா அனுப்பல. எவ்வளோ எங்க அப்பா அம்மா கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க தெரியுமா இந்த வீட்டுக்கு? இருக்குதுங்க. அதுக்கு தான்
வாலிபர்களே எதுவும் வாங்காதீங்கடா, மானமுள்ள என்னை போல மானமுள்ள மீசையுள்ள ஆம்பளைங்களா இருங்க, மணமகளை மட்டும் வாங்குங்க, அவங்களோட சந்தோஷமா இருங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்காதீங்க, அது தப்புன்னு நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம். யோசிக்கணும். மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் டேக் ஹெவன் யூ. உன்னை பெண் வீட்டார்கிட்ட வாங்குற பொருட்கள் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. யோசிக்கணும். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், அவர் காப்பாற்றுவார். சிம்பிளா வாழ்ந்து காட்டி பரலோகத்துக்கு போய் சேரு. கோபத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. உக்கிரத்தை விட்டுவிடு. நீதிமொழிகள் 7:14, நீதிமொழிகள் 15:18, 30:33. சண்டையை விட்டு விடுங்கள். அதனுடைய தொடர்ச்சி தான். அம்மா நீதி 7:14, நீதி 7:14. சரி, நீதி 15:18, நீதி 15:18. சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அது முதல்ல சொன்னது தப்பு, மன்னிக்கவும். நீதிமொழிகள் 15:18 சண்டையை விட்டு விடுங்கள். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அந்த வார்த்தை சொன்னாவே எனக்கு பிடிக்காது. அது என்னன்னு தெரியல. அது வேண்டாம். ஆண்டவர் அதை அருவருக்கிறார். கோபத்தினுடைய தொடர்ச்சி. கல்யாணமாகி ஒரு ஊழியக்கார் சொன்ன டைலாக் தான். கல்யாணமாகி முதல் மாசம் புருஷன் மனைவியை பார்த்து சிரிப்பாராம். கல்யாணமாகி 2வது மாசம் மனைவி புருஷனை பார்த்து சிரிப்பாங்களாம். 3வது மாசம் 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிப்பாங்களாம். 4வது மாசம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஜனங்களெல்லாம் வந்து சிரிப்பாங்களாம். வீட்டில் இருக்கிறவங்க போடுற சண்டையை பார்த்துட்டு 4வது மாசமே அவுட்டு. அப்படி இருக்கவே கூடாது. ஒருவர் எதிரிகளாக நினைக்கவே கூடாது. பாருங்க, நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனம் எல்லாமே குடும்பத்தை சார்ந்து வருகிறது. குடும்பம், நம்ம எல்லாரும் குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவே குடும்பத்தை உண்டாக்கி இருக்கிறார். அன்பை பகிர்ந்து கொள்ள. ஒருவேளை இந்த கல்யாணம் கணவன் மனைவி கடி ஜோக்குன்றாங்களே, கடி ஜோக்கு தமாஷா, அது விட்டுருங்க சிரிக்கிறதுக்காக. ஆனா உண்மையாகவே நம்ம வாழ்க்கை ஒரு மட்டமா ஆயிடக்கூடாது. ஒருவர் நீங்கள் நேசித்தாலே பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். கணவன் மனைவி இருவரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். அவங்க கிறிஸ்தவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்கள பார்த்தாவே ஒரு மகிழ்ச்சி சமாதானம் உண்டாகுது. நம்மளை பார்த்து சொல்லணும், கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் சொல்லுங்க. வார்த்தையிலும் சிந்தனையிலும் செயல்களிலும் பார்வையிலும் என் நடக்கையிலும் ஆண்டவருடைய நாமம் என்னால் மகிமைப்பட வேண்டும். அப்படிப்பட்டவங்களை கொண்டு நீங்க ஒன்றுமே செய்யாவிட்டாலும் ஏதோ உங்களையும் மீறி ஒரு அற்புதம் எங்க நடக்கும். உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசிட்டு போனாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும். இந்த காலம் அப்படியாப்பட்ட அற்புதம் நடக்கணும். அதைத்தான் நம்ம விரும்புறோம். வசனத்தை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது. இல்ல, இனி அற்புதம் நடக்கணும் நம்ம வாழ்க்கையில, நம்ம மூலமா மற்றவங்க வாழ்க்கையில. அப்ப நம்ம எந்த அளவு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னு பாருங்க. அடுத்து டைம் இஸ் கோயிங், we are also going. ஏசாயா 1:16, சங்கீதம் 34:14, சங்கீதம் 37:27 இதெல்லாம் படிச்சு பாருங்க. தீமையை விட்டு விடுங்கள். அவாய்ட் evil things. தீமை செய்யாதே. நன்மை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்யாதே. நியூட்ரலையாவது வெயி, அப்புறம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நன்மை செய். நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாவிட்டால் பாவம். அதற்கு முன்னாடி தீமை செய்வதை நிறுத்து. அடிக்கடி கேட்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? ஆவிக்குரிய போதனை, ஜபத்தை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி. பைபிள்ல எதெல்லாம் பாவம் இருக்குது, ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை இருக்குது. எதெல்லாம் பாவம் அது வேண்டான்னு விட்டுவிடு. கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். களங்கமில்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஏதாவது கர்த்தர் உணர்த்தினாரா அறிக்கையிடு.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. மாசம் மாசம் செய்துட்டு அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறதல்ல, அதை விட்டு விடுகிறவன் தான் இரக்கத்தை பெறுவான். வசனத்தை நம்ம காமெடியா எடுத்துக்கொள்ளவே கூடாது, சீரியஸா எடுக்கணும். நெவர் பிளே வித் காட். நகைச்சுவையா உலகத்தில் வாழலாம், ஆனால் ஆண்டவரோடு விளையாடவே முடியாது, பாவத்தோடு விளையாட முடியாது. பரிசுத்தம் தான் விட்டு கொடுக்கிற ஒரு ஒரு வாழ்க்கை. பிரதர் ஜெபம் நடத்துறா பொண்ணு சொன்னார், ஈசாக்கு தோன்றாரு, வந்து கலாட்டா பண்றாங்க, விட்டாரு. திருப்பி அந்த இடத்துல வரானுங்க, இது எந்த எவ்வளவு செலவு பண்ணி அதை தோண்டி இருப்பாரு, சரிப்பா வச்சுக்கோ. விட்டு கொடுக்கிறவன் பாருங்க, கலாட்டா பண்ணவனுங்க பேர் ஒருத்தன் பேர் கூட இல்லை, ஈசாக்கு பேர் இருக்குது பைபிள்ல. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. துறவு தோண்டினார், விட்டுருப்பா விட்டுருப்பா அதை விட்டுருப்பா, உனக்கு நான் இன்னும் ஒஸ்தி தரேன். அதுக்கு பிறகுதான் 100க்கு 100 பலன்களை பெற்றார். உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணம் வரலையா, விட்டுரு, அதை காட்டிலும் பல மடங்கு திரும்ப தருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் பேசுறாரா? ஸ்மால் திங்ஸ் பட் வெரி இம்பார்ட்டன்ட். வீட்டுக்கு போய் சந்தோஷமா ஜபத்தோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இரவு பகலா கர்த்தரோட உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெலோஷிப் இருக்கும். கூட இயேசு நிற்கிறத நீங்க உணரணும், வீட்டில் நடமாடுறத உணரணும். 12 மணிக்கு மேல நைட்ல தேவதூதர்கள் 2 பேர் வராங்களாம் கிறிஸ்தவ வீட்டுக்கு. அப்ப நம்ம நிலவரம் எப்படி இருக்கணும்? தூக்கம் கூட அவ்வளோ இன்பமா இருக்கும். நம்ம தூங்க வச்சுட்டு அவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி விட்டு கொடுக்கணும். தேவதூதனே வர முடியாத அளவுக்கு நம்ம குடும்பம் அங்க வீட்டு இருக்கவே கூடாது. ஆண்டவர் என்னப்பா அந்த வீட்டுக்கு பண்ணுவேன், இல்லப்பா ஆண்டவர் உங்க சாபம் இருக்குது, நாங்க போக முடியல. நம்மை குறித்து அப்படி ரிமார்க் வரவே கூடாது. ஃபைனல். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 1:21, கொலோசியர் 3:8, எபேசியர் 4:31, இந்த 3 வசனங்களும் சொல்லுகிறது. அதுல ஒன்று படிப்பார்கள். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவரை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சுத்தமான பக்தியை கடைபிடிங்கன்றார். விட்டுவிட வேண்டிய லிஸ்ட்ல கடைபிடிக்க வேண்டியது இது, சுத்தமான பக்தி. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனாய் இருக்கிறார். நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். கொரோனா வந்தப்போ ரேஷன் அரிசியில நாங்க சாப்பிட்டுக்கிட்டு ஒஸ்தி அரிசி வாங்கி கொண்டு போய் ஒரு கிராமத்தில் கொடுத்தோம். பேர் பிரஸ்தாபத்துக்கு இல்லை, சாட்சிக்காக சொல்றேன், எனக்கு ஒரு திருப்திக்காக சொல்றேன், சந்தோஷத்துக்காக. கார்ல எல்லாம் ஏற்றி கொண்டு போய் ஒருத்தருக்கு ஒரு 500 ரூபாய் ரேட்ல அரிசி, பருப்பு, கடலை எண்ணெய், கொஞ்சம் பிஸ்கட். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒரு பெருந்தாளுக்காரர் கூப்பிட்டேன், ஐயா ஒருத்தர் வாங்கிட்டா திருப்பி வந்து வாங்கக்கூடாது, நீங்க தாங்க பார்த்துக்கணும்னு. நான் பார்த்துக்கிறேன், எனக்கு முதல்ல கொடுத்துருவேன்னார் அவரு. கொடுத்துட்டோம். பிரசங்கம் பண்ணிட்டு இயேசு பற்றி கொடுத்தோம். அதெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தப்ப, ஏசப்பா மகனே நல்லா பண்ண, நீ ரேஷன் அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு ஒஸ்தி அரிசி வாங்கி கொடுத்தல ஜனங்களுக்கு, உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னாரு. நண்பனை போல பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு 3 முறை செய்தோம். இனிமேல்ட்டு எதனா அப்படி அந்த மாதிரி வந்தா நாங்க செய்வோம். அப்படி நன்மை செய்ய ஒப்பு கொடுங்கள். நம்மளால முடிஞ்சது. ஏதோ ஒரு 100 ரூபாய் இருக்குதா, ஒரு 20 ரூபாய் ஒதுக்கு எளியோருக்கு. கர்த்தர் அதை பார்க்கிறார். இரக்கமுள்ள ஒரு உள்ளமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தயைக்குள்ள ஒரு இருதயமா இருக்க வேண்டும். இயேசுவின் சுபாவம் என்ன? ஊழியம் மட்டும் செய்தாரா? நன்மை செய்தார். அல்லேலூயா சொல்லணும். இப்பதான் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி கொரோனா காலத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்த தேவ மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அவங்க எல்லாம் நான் கர்த்தர் பார்க்கிறார், ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 12:1, பாவத்தை விட்டு விடுங்கள். எபிரேயர் 12:1, நீதி 28:13 படிங்கம்மா. ஆகையால் மேகம் தோன்றி திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். 2 வருது பாருங்க. அதுல பாவத்தை விட்டுறணும், பொறுமையோடு ஓடணும். பாவத்தை விட்டுறணும், அது நமக்கு அவ்வளவுதான், அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது, அவ்வளவுதான். பொறுமையை விட்டுட்டதுனால, பொறுமையை கடைபிடிக்காததுனால எத்தனையோ பேர் நம்ம ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம். பொறுமை, இயேசு வருகைக்கு நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். இன்னும் வரல, ஒரு நாட்டில் அப்படிதான், இன்னும் இயேசு வரல, நம்மளே போய் சேரலான்னு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கின்னு செத்துட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிறது நரகம், அது பாவம்னு அவங்களுக்கு புத்தி சொல்லாங்க யாருமே இல்லை பாருங்க.
அநேகர் இப்படி துருபதேசம், இதெல்லாம் துருபதேசம், பிசாசின் சீற்றங்கள். பிசாசின் ஆண்டவரா நம்மளை எடுக்கணும். நம்ம ஆத்மாவுக்கு நம்ம கிடையாது. அவர் எப்ப எடுக்கிறாரோ அப்பதான் நம்ம போனோம். என்ன எடுத்துக்கோ ஆண்டவர், என்ன எடுத்துக்கோ, வேணாம், என்ன அவ்வளோ கசப்பா, துன்பத்தின் பாதையிலும் நான் சந்தோஷமாய் வாழ்ந்து காட்டுவேன். இதான் கிறிஸ்தவ விசுவாசின் வீர முழக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரு காலம் நான் சலித்து போகவே மாட்டேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள், சுவிசேஷம் அறிவிக்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள், ஜெபிக்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள். இப்படி பைபிள்ல நிறைய இருக்குது. எல்லாம் படிச்சு 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 நல்லா அந்த கலர் பென்சிலுங்க, பைபிள் மார்க்கர் விற்குது புக் ஸ்டால்ல. எச்சரிப்பா ரெட்டிங்கு, வாக்குத்தத்தமா கிரீன், இப்படி குறிச்சு வச்சுக்கிறதுல பைபிளை பத்திரமா வச்சிருப்பாங்க. போடு கோடு, ஒவ்வொரு வசனத்திலும் உங்களுக்கு உங்கள் உள்ளத்தை கவர்ந்த வார்த்தைகள். எனக்கெல்லாம் அப்படிதான். போனில், செல்போனில், டேப்பில், இதை பாருங்க டேப் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு பிரசங்க குறிப்பு. பைபிள் கோடு வீடு போட்டு மேலே கீழே நிறைய எழுதி 4 பக்கமும் ஒரு வருஷத்தில் அந்த பைபிள் வச்சுட்டு புதுசு வாங்கிடுவேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு புது பைபிள். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்படி வாஞ்சை சிறு பிள்ளைத்தனமா செய்வீர்களா? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகினால் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு இனிமேல் வைத்திருக்கிறார். உங்க தலைக்கு மேல, உங்க வீட்டுக்கு மேல ஆசீர்வாதம் இருக்குதம்மா ஐயா. அதற்குரிய கிளிக் நெட்டு கரெக்டா இருந்தா சிக்னல் வந்துடும். அதே போலதான் தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிடாத. நான் சொல்வது ஆவிக்குரிய கர்த்தருடைய தொடர்பு. விட்டுட்டு தெளிலால் கிட்ட போயிடாத, குளிர்காயிற இடத்துக்கு போயிடாத, ஓடி போயிடாத, தர்சிசுக்கு போயிடாத. ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போ. மகனே அங்க இப்ப வேண்டான்னு வாரு, நின்னுடு. வேண்டாம், நீ பரிசுத்தமா இருக்கலாம், ஆனா உலகத்துல நம்ம வாழறோம், சாட்சியா இருக்கணும். சிஸ்டர் பிரதர் இருக்கிறாரா? பிரதர் அவர் இல்ல, வேலைக்கு போயிட்டார், நீங்க வாங்க உட்காருங்கட்டு. இல்ல பிரதர் வரட்டும், நான் சாயந்தரம் வரேன். அவ்வளவுதான், போய் சேரு வீட்டுல. அல்ல சொல்லுங்க. சின்ன சின்ன காரியம் தான். 10 மணிக்கு மேல போன் பேசாத, 11 மணிக்கு மேல போன் பண்ணி இன்னும் தூங்கலையான்னு கேட்காத. தேவையில்லாது. நீ தூங்கு, 9 மணிக்குள்ள படுத்து தூங்கு. காலையில 4 மணிக்கு இருந்து ஜெபம் பண்ணு, வேதத்தை தியானம் பண்ணு. எப்ப பாரு போன நோண்டிக்கிட்டே இருக்காத, பிசாசு உள்ள நோண்டி விட்டுருவான். இப்போ கண்டிப்பா பேச வேண்டிய செய்தி இது. விட்டுடு, தூக்கி போட்டு 10 அடி தூரத்துல 9 to 10க்குள்ள படுக்கைக்கு போயிடணும். அதுக்குள்ள சாப்பாடு, ஜபம், குடும்ப ஜபம் எல்லாம் முடிச்சிடணும். ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார், உடம்பு ரொம்ப சுகமா வச்சிருப்பார். எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்து கழுத்து நிக்காம நான் படுத்துக்கிட்டே செல்போன், மெல்லாக்கா படுத்துக்கிட்டு செல்போன், சாப்பிட்டுக்கிட்டே செல்போன். என்ன அப்படி அந்த வாஞ்ச, அந்த ஆசை கர்த்தர் மேல இருக்குதா? பைபிளை எத்தனை முறை பாக்குற செல்ஃப்ல? தேவத்தனப்பா எடுப்பாரா பைபிளை தொடுவாரா? போயிட்டார. எடு, கஷ்டப்பட்டாவது ஒரு வாரம் துணிஞ்சு அந்த பைபிளை எடுத்து படிச்சு பாரு. அதுக்கப்புறம் உன்னால பைபிளை தொடாம இருக்கவே முடியாது. விட்டுட்டு பாருங்க ஒரு வாரம், அதுக்கப்புறம் நீங்க பைபிள் கிட்டவே போக முடியாது. அந்த பைபிளே உங்க கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் கண் பார்வையில வைக்கணும். உலகேற பெற்ற பொக்கிஷம் பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த பைபிள் மேல யாருக்கெல்லாம் வெறுப்பு வருது, அது ஒரு பிசாசு வேலை. என்ன இருக்குது? நான் எத்தனை முறை படிச்சுட்டேன் என் பைபிள, என்னத்த ஒண்ணு படிக்கிறது அப்படி சொல்ற லூசுங்களும் இருக்குது. தப்பு. திரும்ப 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 படி பார்க்கலாம். போர் அடிக்க கூடாது. போர் அடிச்சா உங்ககிட்ட தப்பு. சரி, நம்ம சோறு சாப்பிட ஆரம்பிச்சது எத்தனை வயசு சொல்லி முடிச்சிடறையா? நம்ம சோறு சாப்பிட 5 நிமிஷம் அதிகமாக ஐயா சொன்னதை விட நம்ம சோறு சாப்பிட ஆரம்பிச்சது எத்தனை வயசு? 1 இயர்னு வச்சுங்க. சரி, எத்தனை மூட்டை அரிசி இது வரைக்கும் நம்ம இப்ப சாப்பிட்டுருப்போம்? இது வரைக்கும் அரிசி மட்டும், மீதி வேணாம். இப்போ வேற எப்பனா வரேன், கணக்கே இல்லை. எதுக்கு இந்த சோறு சொல்லி இருக்கிறோமா? எதுக்கு இந்த உப்புமாவு? மிஞ்சி மிஞ்சி இதானே தமிழ்நாட்டில் சோறு, உப்புமாவு, இட்லி, பூரி, பொங்கல். இதை விட்டா வேற என்ன? வாழ்நாள் ஃபுல்லா இதானே சாப்பிடுறோம். அப்ப வசனத்தை படிக்கிறதுக்கு ஏன் போர் அடிக்குது? அதே வசனத்தை திருப்பி திருப்பி படி. அதான் சோறு, அதான் உப்பாவு, அதான் பூரி, அதான் பொங்கல்.
படிச்சுட்டு மயக்கத்தில் அப்படியே தூங்கு. பைபிள் தூக்கம் வர்ற வரைக்கும் படிச்சு பாருங்க, அப்படியே நீங்க லிங்க் கிடைச்சோம். 1 மணி நேரம் நெடுமுட்டி போடலையா, போட்டு பழக்கம் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேல போச்சா பிக்கப் ஆயிருவீங்க. பிசாசு கிட்டவே வராது. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாதி ராத்திரி 3 மணிக்கு நெடுமுட்டி போட்டா அதை முடக்கிறதுக்கு 6 மணி. அப்ப எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருக்கிற? முழங்கால் நின்று 3 மணி நேரம். இப்ப முடியல, வயசான போது முடியல. ஆனா ஒரு உண்மை சொல்லுகிறேன், நெடுமுட்டி தான் போடுவேன். வலி வந்த பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். நான் ஒன்றும் பெரிய பக்திமான் கிடையாது. வலி வந்த பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவேன். வயிற்றுல சாப்பாடு இல்லாதப்ப நெடுமுட்டி போடுங்களா, ரொம்ப நேரம் போட முடியும். 2.5 கிலோ போயிட்ட பிறகு நெடுமுட்டி போட்டா உட்காந்து வேணும். அதனால தான் குடும்ப ஜபம் காலையில முடிங்க, நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி முடிங்கன்றேன். மத்திய பிரதேசம் ரொம்ப போயிட்டா தலைநகரம் வேலை செய்யாதம்மா. அதனால காலை ஜபம், இரவு ஜபம் ஆகாரத்துக்கு முன்னாடியே முடிக்கணும். சாப்பிட்ட பிறகு அவங்க அங்க விருப்பம், கதை, இயேசு கிறிஸ்து வரலாறு புக்கு படிக்கலாம், அப்படி ரிலாக்ஸா இருக்கலாம். ஆக மொத்தம் உங்களுக்கே தெரியும், இனி ஆவியானவர் இனிமே பேசுவார். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகு, எல்லாவற்றை விட்டு விலகு. சிம்பிள் திங்ஸ் பட் வெரி இம்பார்ட்டன்ட். Our Bible, holy Bible. Cell phone is not a holy cell phone. Holy life. Our Heavenly Father, Holy Father. Our Son of God, Jesus, holy. Holy Spirit. No need to say, explain. Name, Holy Spirit. Our fellowship, holy fellowship. All in all, holy, holy, holy. Our lives must be Him, holy. Let all stand up, pray unto God. தேவ மனிதனாக நின்று உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் ஆவிக்குரிய போதனை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை பார்க்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒளிபரப்பு மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைகள், அர்ப்பணியுங்கள். அப்பா, இனிமே பொல்லாங்கான காரியத்தில் நான் தலையிடவே மாட்டேயா. கடும் சொல்லி என் வாயிலிருந்து வராதப்பா. பிள்ளைகளிடத்துல கூட நான் அன்பாக பேசிதான் திருத்துவேன், அன்பாக நடந்து கொள்ளுவேன். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கேளுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாவற்றை காட்டிலும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும், எல்லாவற்றை காட்டிலும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். துதித்து பாருங்க, எந்த ஒரு காரியத்திற்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஒரு பழைய பாடல், ஒரு பழைய பாடல் நல்லா தெரியும் உங்களுக்கு. கைத்தட்டி ஒரே ஸ்டான்ஸா தான், டைம் ஆயிடுச்சு, மன்னிக்கவும். துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே, துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளமே என் மனமே, இதயமே உள்ளமே என் மனமே, உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று, இந்நாள் வரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த, உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று, வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த, வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த, ஓதருந்தயை செய்துயிர் தந்த, ஓதருந்தயை செய்துயிர் தந்த, உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று, இந்நாள் வரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த. எஸ், கமான். ஆத்துமமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று, இந்நாள் வரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த, உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருங்கள். கசப்பு உங்களை தொடாது, வெறுப்பு உங்களை அணுகாது, கோபம் உங்களை தீண்டாது, மனஸ்தாபம் உங்களுக்குள்ளே வராது. தெய்வீக அன்பு, தெய்வீக பாசம், தெய்வீக பக்தி உங்கள் வீட்டில் எப்பொழுதும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல்
ஒரு காலம் நாங்கள் ஆண்டவரே பொல்லாத காரியங்களுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதபடி அந்த இடத்தை விட்டு செல்ல ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமான பக்தியான இடத்துல எப்பொழுதும் இருக்க உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் காணப்பட நீரே எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அன்பு பிள்ளைகளை மனதார உடைய சீடனாக நின்று உடைய ஊழியக்காரனாக நின்று வாழ்த்தி இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே செய்யும். துதிகன மகிமையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சத்தமா ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.